என்ன பதட்டம்? எதுக்கு பயம்? இப்ப அப்படி என்ன நடந்து போச்சு? அதான் மாமா, ஜாதிக்கு என்னாச்சுன்னு நீங்களே பாத்தீங்க இல்லையா? ஜக்கி என்னமோ இங்க வந்து யாரோ மாய மந்திரம் பண்றாங்கன்னு பயமுறுத்துறான். அதனால நீ பயப்படுறியாம்மா? எந்த மாய மந்திரமும் கிடையாது. நமக்கு ஸ்ரீ சக்கரத்தோட பாதுகாப்பு இருக்கு. இந்த வீட்டுல ஒவ்வொரு நாளும் லலிதா சகஸ்ரநாமத்தை படிச்சுக்கிட்டு இருக்கோம். பரம்பரையா அம்மனை ஆராதிக்கிறவங்க நாம. அந்த தாயத்தான் நம்பி இருக்கோம். நமக்கு எதுவும் ஆகாது, பயப்பட வேண்டாம். இருந்தாலும் பாருங்களேன், நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு. பெத்த பொண்ணு எங்களை விட்டு மொத்தமா போயிட்டா. நாங்களும் இந்த ஊரை விட்டு கிளம்பிட்டோம். இப்படி எதிர்பாராத விதமா என்னென்னமோ நடக்குது. பிரச்சனைகள் வந்தது உண்மைதான், ஆனா தீர்வும் கிடைச்சிருச்சு இல்ல. தங்கமா இருந்தா கூட அதை நெருப்புல போட்டு சுடாம அதோட பளபளப்பு தெரியாது. உன் பொண்ணு போனது உண்மைதான், ஆனா அதுக்கு பதிலா தானே தெய்வ பக்தி நிறைஞ்ச இன்னொருத்திய உனக்கு பொண்ணா கொடுத்திருக்கா. அந்த தாயுடைய மகிமை இதுதான்னு சொல்லவே முடியாது. சின்ன சின்ன சோதனைகள் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்கும், ஆனா கடைசியில் அந்த தாயே நமக்கு ஒரு தீர்வை கொடுத்துருவா. நாங்களும் எல்லா விஷயத்தையும் அனுபவிச்சிட்டோம். அந்த மகமாய வெறுக்கிற அளவுக்கு பிரச்சனைகள் வந்துச்சு. உங்க புள்ளையே ஊரை விட்டு போகும்போது இந்த அம்மன் வேண்டான்னு ஒதுக்கிட்டு கிளம்பினாரு. மகமாயிங்கிறது யாரு? குண்டலினி சக்தியோட மூலாதாரத்திலிருந்து கிளம்பி சஹஸ்ர சக்தியை அடையிற பாதையில பிரம்ம கிரந்தி, விஷ்ணு கிரந்தி, நடுவுல இருக்கக்கூடிய ருத்ர கிரந்தி, இதையெல்லாம் தாண்டி தலையில இருக்கக்கூடிய 1000 தாமரைகளை தொடக்கூடிய ஒரு தவம். இதை முழுமையாக்குறது இந்த மகமாயி. மிக பெரிய சக்திகள்லாம் பிறக்கிறதே இந்த தாய்கிட்ட இருந்தான். அவளோட அருளை அடையிறவங்க, அருளை அடையணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நிரந்தரமா பாதுகாப்பு கொடுக்கிறவ அந்த மகமாயி. இப்படி ஒரு புனிதமான பாதையில போற நமக்கு எந்த மாய மந்திரமும் எதுவும் செய்ய முடியாது. எந்த பூத பிரேத பிசாசுகளும் நம்ம கிட்ட நெருங்க கூட முடியாது. ஏன் தெரியுமா? அந்த மகமாயியோட பாதுகாப்பு கவசம் நம்மள சுத்தி இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்ப அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன, நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்விய மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்ச வாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா?
உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.